தாரகை கேட்டான். ஆம் என்று தலையசைத்தவள் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிற்கு சென்றாள். அந்த இடத்தை சுற்றி பார்த்தவன், இங்க வரதுக்கு தான் நீங்க பிளான் பண்ணீங்களா என்று கேட்டான். ஆம் என்று தலையசைத்தவள், ஆமா, நாங்க இங்க வரத்துக்கு தான் யோசிச்சோம். ஆனா அவளுக்கு கடைசி நிமிஷத்துல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னுட்டு போயிட்டான் என்றாள். அவளிடம் இருந்த 2 டிக்கெட்களை கொடுத்து இருவரும் உள்ளே சென்றனர். சிறிய சிறிய ரைடுகளில் மிகவும் சந்தோஷமாக அவள் விளையாடி விட்டு, நீங்க எதில் போக ஆசைப்படுறீங்க என்று கேட்க, அங்கு இருந்த ரோலர் கோஸ்டரை கை காண்பித்தான் கவின். அதை பார்த்த உடனே அவளுக்கு அடிவயிற்று விரட்டி போட்டது. ஆம், அது மிகவும் உயரத்திற்கு சென்று பிறகு அதிவேகத்தில் கீழே இறங்கியதை பார்த்தவளுக்கு தொண்டை வறண்டு போனது. பயம் அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிவதை பார்த்தவனுக்கு ஆனந்தமாக இருந்தது. அவன் தொண்டையை சரி செய்து கொண்டு, உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க வர வேணாம் என்று அவன் கூறியதை கேட்டவன், இல்ல நான் வரேன் என்று வீராப்பாக சென்று அதில் அமர்ந்து கொண்டவள் ஆரம்பித்த மறுகணம் தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு பக்கத்தில் இருந்தவனின் கையை தனியாக பீத்து எடுத்துவிடும் அளவிற்கு இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவள் பயந்த முகத்தை பார்ப்பதற்கு கவினுக்கு மிகவுமே ஆனந்தமாக இருந்தது. ஏனென்று தெரியவில்லை, இந்த பெண்ணை சீண்டி பார்ப்பதில் அவனுக்கு ஒரு அலாதியான ஆனந்தம் கிடைத்தது. அது முடிந்து இருவரும் கீழே இறங்க மாயாவின் கால்கள் வெளிப்படையாக உதறலெடுக்க துவங்கியிருந்தது. அவள் சரியாக நிற்க முடியாமல் முன்னும் பின்னும் ஆடுவதை பார்த்தவன் உடனே அவள் தோள்களை இறுக்கி பிடித்து தன்னோடு அணைத்து கொண்டான். அவளுக்கு வயிற்றை புரட்டி கொண்டு வாந்தி வருவதால் அவள் எதுவும் பேசவில்லை. அவளை பார்த்து, அதான் இவ்வளோ பயமா இருக்கு, உங்களுக்கு தான் ஒத்துக்கல, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை அங்கு அமர வைத்து முதுகை மெல்ல பின்னால் தட்டி கொடுத்தவன், இப்போ ஓகேவா? அவளுக்கு குடிக்க சோடா வாங்கி கொடுத்தவன், இது குடி, சரியாயிடும் என்றான். அதன் பின்பு அவள் வேறு எந்த ரைடிற்கும் செல்ல துணியவில்லை. அப்பொழுதுதான் அங்கு அனைவரும் குடும்பத்துடன் வந்திருப்பதை அவள் பார்த்தாள். சிலர் அவர்கள் காதலர்களுடனும் சிலர் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் வந்து அங்கு நன்றாக மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த சூழ்நிலை மிகவும் நன்றாக இருந்தது. அவள் மனநிலையும் சீராக இருந்தது. அப்பொழுதுதான் அங்கு துப்பாக்கி சூடு நடத்தும் போட்டியை பார்த்தவள், நம்ம வேணா அது விளையாடலாமா என்று சிறு பிள்ளை போல் கை காண்பித்த இடத்தை பார்த்தாள். அவர்கள் சரியாக குறிப்பார்த்து சுட்டால் அவர்கள் ஆசைப்படும் பொம்மை அவர்களுக்கு கிடைக்கும். அவனும் சரி வாங்க போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அங்கு சென்றான். அங்கு ஒரு மிக பெரிய டெடி பியரை பார்த்தவள், எனக்கு அதான் வேணும் என்று கை காண்பித்தாள். அந்த கடைக்காரர், அது அவ்வளோ சுலபம் இல்லைம்மா என்றார். அவன் காசு கொடுத்து 5 வாய்ப்புகளை வாங்கியவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுட்டு முடித்தான். அருகில் இருந்த ஒரு பெண், வாவ், இவன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், செம்ம டேலண்டடாகவும் இருக்கான் என்று கூற, அவளுடன் வந்த பையன், சே, என்ன மோசமான டேஸ்ட் உனக்கு என்றான். அது கவினின் காதுகளில் விழுந்ததோ என்னவோ. அவன் தன் காதலி இன்னொரு ஆணை பற்றி புகழ்ந்து பேசுவதில் பொறாமை கொள்கிறான் என்று புரிந்து கொண்டவன் மாயாவிற்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துவிட்டு அவள் இடையில் கை போட்டு கொண்டான். வா போலாம் என்று அவளை மிக நெருக்கமாக அழைத்து செல்வதை பார்த்த அந்த பெண், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அந்த ஆண், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்ப? ஒன்றும் இல்லை என்று தன் விதியை நொந்து கொண்டு அந்த பெண் அங்கிருந்து சென்றாள். மாயா அவனை பார்த்து, என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சூப்பராக கன் ஷூட் பண்ணுறீங்க, பழக்கம் இருக்கா?
அதை நீங்க தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அவனுடைய மோசமான பக்கங்கள் அவளுக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. இருவரும் அந்த மொத்த தீம் பார்க்கையும் நன்றாக சுத்தி பார்த்து சோர்ந்து விட்டனர். அவர்கள் காலையில் இங்கு வந்தார்கள். இப்பொழுது மதிய உணவு வேலையே வந்து விட்டது. மாயாவிற்கு மேலும் கீழும் மூச்சிறைக்க, அப்பா எனக்கு செம்மையா பசிக்குது, என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கு, போலாமா? ஆ சூப்பர், எனக்கு சூப்பரா பசிக்குது, போலாம். ஆனா அது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் இல்ல. நான் எப்ப உங்ககிட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கேட்டேன் என்று அவள் கேட்க, இல்ல பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டலை தவிர வேற எங்கேயும் சாப்பிடாத மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். ஹலோ, என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? டோன்ட் ஜட்ஜ் a book by its cover, ஓகே என்று அவனிடம் வாயாடிக்கொண்டே அவள் நடந்து வந்தாள். இருவரும் பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஹோட்டலுக்கு சென்றனர். அது 5 ஸ்டார் ஹோட்டல் அளவிற்கு இல்லை என்றாலும் அங்கும் கணிசமாக வாடிக்கையாளர்கள் இருந்தனர். அவள் அங்கு புதிதாக வந்ததால் கவின் அவளுக்கு சில உணவுகளை பரிந்துரைத்தான். இங்கே நான், பன்னீர் பட்டர் மசாலா, பிரியாணி, அப்புறம் சூப்ஸ் நல்லா இருக்கும் என்று அனைத்தையும் ஆர்டர் செய்து குவித்தான். அவளால் ஒரு அளவுக்கு மேல் சாப்பிடவே முடியவில்லை. வயிறு மட்டும் சாப்பிட்டவளால் அங்கிருந்து எழுந்து வர முடியாமல் தன் வயிற்றை தேய்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவனுக்கு சிரிப்பாக இருந்தது. சில நேரம் இங்கேயும் அங்கேயும் மொத்த மும்பையையும் சுத்தி பார்த்தவர்கள், சரி இப்ப எங்க போலாம் என்று அவன் கேட்க, நம்ம பேசாம பீச்சுக்கு போலாமா? நைட் வாக் ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவள் பரிந்துரைக்க, சரி போகலாம் என்று தலையசைத்தவன் அங்கு அருகில் இருக்கும் ஒரு பீச்சிற்கு அவளை அழைத்து சென்றான். உள்ளே போகும் முன்னாலேயே தன் காலணிகளை கழற்றிவிட்டு அந்த மண்ணில் சிறு பிள்ளை போல் ஓடுபவளை பார்த்து சிரித்து கொண்டே பின்னால் வந்தான். அவள் கடல் அலையில் கால்களை நினைத்து விளையாடி கொண்டிருந்தாள். சீறி வரும் அலைகளை பார்த்து பயந்து அவள் பின்னால் போக, எதுக்கெல்லாம் உங்களுக்கு பயம்? பயம் இல்லை, சும்மா. அவள் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ள நினைப்பதே இல்லை என்று அவன் புரிந்து கொண்டான். எல்லா நேரமும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இத நீங்க கண்ணாடிய பார்த்து உங்ககிட்டயே சொல்லிக்கோங்க என்றாள். என்ன? ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலப்பா என்று அவள் கூற, அப்போ நீங்க என்னோட பர்சனல் டைரிய படிச்சிருக்கீங்க. அவன் இதை கேட்ட மாத்திரம் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சேச்சா, அது ரொம்ப கெட்ட பழக்கம், எனக்குலாம் அப்படி ஒரு பழக்கமே இல்லை என்று அவள் மழுப்ப மாட்டிக்கொண்டாள். உடனே அவன் பக்கம் திரும்பி, சரி நான் ஒத்துக்கிறேன், உங்க போன்ல இருந்த ஃபோல்டர்ஸை நான் படிச்சேன்தான் என்று ஏறிய குரல் மெல்ல இறங்கியது. அதை பார்த்து விட்டுதான் இன்று அவனை ஊர் சுத்த அழைத்து சென்றாளா? தனக்காக அவள் இவ்வளவு யோசித்தது கவினுக்கு பிடித்திருந்தது. அவன் நிச்சயமாக தன்னை திட்டப் போகிறான் என்று யோசித்தவள் அவன் தன் கைகளை மாயாவின் தலை மீது வைத்து பாசமாக நாய்க்குட்டியை போல் நீவி கொடுத்தான். அவளுக்கு அது சற்று பாதுகாப்பு உணர்வும் கொண்டு வந்தது, கொஞ்சம் விசித்திரமாகவும் இருந்தது. நீங்க கோபப்படலையா? இல்ல, நான் யாரிடமும் காட்டாத ஒரு முகத்தை தான் நீங்க அந்த டைரியில படிச்சிருக்கீங்க. அது எனக்கும் என்னோட டைரிக்கும் மட்டும் தெரிஞ்ச சில சீக்ரெட். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், யாரு டைரிய போன்ல எழுதுவா? ஏன் உங்களுக்கு பென் பேப்பர் யூஸ் பண்ற பழக்கம் இல்லையா? இல்ல என்று கூறியவன், என்ன நல்லா படிச்சீங்க என்று அவன் கேட்க, அது வேண்டாமே, பரவாயில்ல சொல்லு. நான் உங்க டைரிய படிச்சதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நீங்க என்ன மாதிரியே வளர்ந்துருக்கீங்கன்றதுதான். நான் என்ன வழி அனுபவிச்சிருக்கேனோ அது நீங்களும் அனுபவிச்சிங்கன்னு எனக்கு தோணுச்சு. புரியல. தனிமை. நீங்க சின்ன வயசுல ரொம்ப தனிமையா இருந்திருக்கீங்கன்னு உங்க டைரி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால எனக்கு அந்த வலி நல்லா தெரியும்.
என்று சொல்லும் பொழுதே மாயாவின் முகத்தில் சோகம் வந்து ஒட்டி கொண்டது. ஆனா எனக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சது. ஆனா உங்களுக்கு அது கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். கவன், சில சமயம் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அப்படியே நின்று போயிடாது. நம்ம வாழ்க்கை இன்னும் முன்னேறிட்டே தான் இருக்கும். ஒருவேளை நம்ம அவங்களே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால நிச்சயமா முன்னேற முடியாது. நான் அதுக்குன்னு நீங்க அவங்கள மறக்கணும்னு சொல்லல. அவங்க கூட நீங்க சந்தோஷமா இருந்த சில நினைவுகளாவது இருக்கணுமே. அதை நினைச்சுக்கிட்டு நம்ம அவங்கள சந்தோஷமா ஞாபகம் வச்சுக்கலாம்ல என்று அவள் கூற, அவளை பார்த்த கவின், நான் எங்க அம்மாவை போட்டோல மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் பிறந்த உடனே அவங்க இறந்துட்டதுனால எனக்கு அந்த பாசம் கிடைச்சதே இல்லை. அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான் எல்லாம், அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை கேட்ட பின்பு மாயா அவன் கைகளை பிடித்து கொண்டு, கவலைப்படாது, உங்க வாழ்க்கையில அந்த இடத்த நிச்சயமா இன்னொருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. உங்க சந்தோஷத்துக்கு அவங்க வழியா இருப்பாங்க, அதாவது சாவியா இருப்பாங்கன்னு சொன்னேன். அப்படி ஒரு நாள் வந்தா நான் நிச்சயமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இவ்வளோ நேரம் நம்ம ஒன்னா சுத்தியும் நீங்க உங்களை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. ஆனா என்னோட பேர் உங்களுக்கு தெரியும். இதை கேட்ட பின்பு அவள், அது ரகசியமா இருக்கட்டுமே. என்ன? ஏன்? அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ல, அதான். நீங்க சொல்றத பார்த்தா இது வரைக்கும் நீங்க உங்க அம்மாவை போய் பார்க்கல? பார்க்கலையா? எனக்கு புரியல. நீங்க அவங்க கல்லறைக்கு போனதே இல்லைல்ல? ஏன்னா எனக்கு பயமா இருக்கும். ஒருவேளை நான் அங்க போனா நான் என்னையே கட்டுப்படுத்திக்க முடியாது. கவின், நம்ம ஒரு விஷயத்துல இருந்து ஓட நினைச்சோம்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு தடவை அங்க போங்க, அங்க அமைதியா தூங்கிட்டு இருக்க உங்க அம்மா கிட்ட பேசுங்க. அவங்க உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகல என்று கூறி அவன் கையை எடுத்து அவன் நெஞ்சில் வைத்து, இங்கதான் இருக்காங்க, அவங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை துணையை காட்டுவாங்க. உங்க லைஃப்ல என்னைக்குமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் உங்களை எங்க இருந்து பிக்கப் பண்ணணும் அங்கே ட்ராப் பண்ணிடுறேன் என்று கூறி அவனை அழைத்து கொண்டு சென்றாள். அவள் கைகளை பிடித்து, கொஞ்ச நேரம் இங்கே நடக்கலாமே. சிறிது நேரம் கடல் அலை கால்களை வந்து நனைத்து செல்லும் தூரம் இருவரும் நடந்தனர். கவிஞருக்கு ஏனோ இந்த பெண்ணிடம் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆம், நாம் யார் ஒருவர் சிரிப்பிற்கு காரணமாக இருக்கின்றோமோ அவர் கண்களுக்கு நாம் மிகவும் நன்றாக தெரியும். அவரை நாம் கவர்ந்திருப்பது மிகவும் இயல்பான ஒரு விஷயம். அதுதான் கவினுக்கு நடந்தது. இதுவரை யாரிடமும் காட்டாத ஒரு முகம் இந்த பெண்ணிடம் அவன் காட்டினான். யாரும் புரிந்து கொள்ளாத ஒருத்தனை இவள் புரிந்து கொண்டாள். அதனால்தான் அவனுக்கு இவளிடம் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த எந்த விஷயமும் தெரியாத மாயா அவனின் வாழ்க்கையில் ஒரு சிறிய சந்தோஷத்தை கொண்டு வந்த திருப்தியில் இருந்தாள். அங்கிருந்து செல்ல முன் அவனை நிறுத்தி அவன் கைகளில் ஒரு பெட்டியை கொடுத்தாள். ஹாப்பி பர்த்டே என்று கூறி அவன் அதை கொடுக்கும் பொழுது, என்ன இருக்கு இதுல? இப்ப திறக்கக்கூடாது, நீங்க தனியா இருக்கும்போது திறந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும் என்று கூறிவிட்டு அவனை எங்கிருந்து அழைத்து வந்தாலோ அதே இடத்தில் அவனை விட்டு விட்டு சென்றாள். அவள் மட்டும் செல்லவில்லை, அவனுடைய இதயத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சென்றாள் அந்த பாவை. இன்னைக்கு கதை இவ்வளோதான். என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போது நான் உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதைக்கான ட்ரெய்லரை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். மெயின் 2 கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருப்பேன். இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை நான் 3 பார்ட்டாக பிரித்து எழுத போகிறேன். 3 வெவ்வேறு ஜானரில். ஒன்று லவ் ரொமான்ஸ், ஹாரர் த்ரில்லர், இன்னொன்று மிஸ்ட்ரி த்ரில்லர், நடுவில் ஃபேமிலி சென்டிமெண்ட்
எல்லாமே வரும். ஸோ இப்போது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு சரியா சேனலில் நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன். அதில் ஓட் போலும் வைப்பேன். இதில் முதல்ல எந்த ஜானரில் நான் கதையை ஆரம்பிக்கிறது, ஹாரர் த்ரில்லர், லவ் ரொமான்ஸ், மிஸ்ட்ரி த்ரில்லர், இது மூணில் நீங்கள் எதை கேட்க விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஓட் பண்ணுங்கள். எந்த ஜானருக்கு அதிகமான ஓட் வருதோ நம்ம சேனலில் அடுத்து வே அப்படின்ற கதையில் அந்த ஜானரில் நான் கதைகளை எழுதி அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்புறம் கல்கியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும், என்னடா இவங்க கதையை தொடர்ந்து அப்லோடே பண்ண மாட்டுறாங்க, லாஸ்ட் எபிசோட்னு சொல்கிறாங்க, ஆனால் போட தான் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, எடிட்டிங்கில் சின்ன ப்ராப்ளம், நான் பண்ணி வச்சுருந்த ஒர்க் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் திருப்பி எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போது நான் பர்சனல் ஒர்க்லேயும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் இந்த மாதம் கல்கி எதிர்பார்க்க முடியாது. என் தாரகை வழக்கம் போல் அப்லோட் பண்ணுவேன். வே நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எழுத ஆரம்பித்து அதுவும் சீக்கிரம் போட்டுருவேன். கல்கி அப்பப்போ ஷார்ட்ஸில் போடுறேன். லாங் வீடியோ சீக்கிரமாகவே எடிட் பண்ணி போடுறேன். அவ்வளோதான்ப்பா. நாளைக்கு நான் போட போகிற கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜானர் கேட்க விருப்பமோ அந்த ஜானருக்கு ஓட்டு போடுங்க. சீக்கிரமாகவே வே அப்படின்ற அழகான கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தற்காலிகமாக விடைபெறுவது நான் ஆர்ஜே ஜெயாராஜி.